ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே ராமநாமத்தின் மகிமையை பற்றிய சிறிய விளக்கம். ராமநவமி சிறப்புகள். ராமநாமங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு நாமம் என்று சொல்லலாம். எந்த சூழ்நிலையும் நம்மை காக்கக்கூடிய ஒரு நாமமாகும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நாமத்தோட ஒரு மகிமைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை காக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாமம். ஒரு தருணத்திலே மகாபெரிவாள் ஒரு முகாம் போட்டிருந்தா. அந்த நேரத்தில் பக்தர்கள் எல்லாருமே நிறைய பேர் அவரை தரிசித்தாங்க. ஒரு மனிதன் வரும்போது அங்கே ரொம்ப நாளி அங்கே நின்றுட்டே இருந்தார். எனக்கு எந்த கஷ்டங்களும் நிவர்த்தி ஆக மாட்டேங்குதே, மகாபெரிவாளை பார்த்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு நின்னார். மகாபெரிவாளுக்கு ஞானதிஷ்டியில் தெரியாத விஷயமா உடனே வரும்போது அந்த பெரியவரை கூப்பிட்டு, ஏன் அவசரப்படுற, உன்னோட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். என்ன இந்த அளவுக்கு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன தான் கஷ்டம் அப்படின்னு சொன்னார். எல்லா கஷ்டங்களுமே எனக்கு இருக்குது பெரியவா அப்படின்னு சொன்ன உடனேயுமே, நீ போய் ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்துக்கோ, உட்காந்துட்டு ராமநாமத்தை கண்ணை முடிந்து உன்னோட கஷ்டத்தெல்லாம் மனசில் நினைக்காத, யாரை பற்றியும் நினைக்காத, இந்த ராமநாமத்தை மனசில் நினச்சிட்டு நீ நிறைய வரும்போது ஜபத்தை பண்ணிகிட்டே இரு, ராமா 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 ராமான்னு சொல்லிகிட்டே இரு, நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த வந்த பெரியவர் வரும்போது ராமநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். அவர் அரை மணி நேரம் சொன்னார், ஒரு மணி நேரம் சொன்னார், சொல்லிகிட்டே இருக்கார், பக்தியில் அப்படியே போயிட்டார். சொல்லிகிட்டே இருந்த உடனேயுமே அவருக்கு ராமராமன் சொல்ல 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 கிட்டகர் ராமனுக்கு ராமநாமன் சொல்கிறவாள்கிட்ட அனுமார் நின்ட்டார். அனுமார் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி வந்துட்டாங்க. சீதா பிராட்டி வந்த உடனேயுமே பரமேஸ்வரர் வந்துட்டார். பரமேஸ்வரர் வந்த உடனேயுமே பார்வதி அம்பாலும் அங்கே வந்துட்டார். நம்மளோட தாய் தகப்பனும் இங்கே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரும் முருகனும் அந்த இடத்துல வந்துட்டார். உடனே லட்சுமி தேவி வந்துட்டார். லட்சுமி தேவி வந்தோன்னு மகாவிஷ்ணுவும் அங்கே வந்துட்டார். எல்லாருமே இங்கே இந்த இடத்துல வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்களும் தேவர்களும் அந்த இடத்துக்கு அவர் ஜபம் பண்ணுற இடத்துல நின்றுட்டார். நின்று அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். இவர் இருக்க கண்ணை மூடிட்டு அப்படியே ஜபம் பண்ணவர் கண்ணை விழித்து பார்க்குறா. எல்லாரும் கிட்டக்க நிற்கிறான். கிட்டக்க நின்று அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, உன்னோட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றா. உடனே இந்த நாமநாமம் செய்த அவர் நேராக மகாபெரிவாளை பார்க்குறா. இப்போ மகாபெரிவாள் கேட்குறா, என்னப்பா தெரிஞ்சுது, என்ன உனக்கு பலன் தெரிஞ்சுது, உன்னோட கஷ்டத்தை பற்றி சொல்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு, எந்த கஷ்டமுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஏன்பா அப்படின்னு சொன்னால், நான் எல்லாருமே என்னை தேடி வந்துட்டா. லக்ஷ்மி வந்துட்டா, மகாவிஷ்ணு வந்துட்டா, ஆஞ்சநேயர் வந்துட்டார், சுவாமி அம்பாள் வந்துட்டார், முருகன் பிள்ளையார் எல்லாம் தான், தேவர்களும் வந்துட்டா. இன்னுமே எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகிறது, இவாளெல்லாம் பார்த்ததே எனக்கு மனசு தெளிவாக எடுத்து, எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை, என் மனசில் தெளிவான ஒரு நிலையில் இருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பெரியவாளை சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போனாராம். அதுக்கு பிறகு அவள் குடும்பங்களும் சுபிட்சமாக இருந்துதான். எல்லா தெய்வங்களையும் அந்த இடத்துல ஒரே இடத்துல பார்த்த சந்தோஷத்திலேயே அவர் சந்தோஷமாக வாழ்ந்தாராம். அந்த நாமத்துக்கு எவ்வளவு ஒரு மகிமை பாருங்க. பணங்காசு அப்படிங்கிறதோட நம்ம எதிர்பாராததெல்லாம் நம்மளை தேடி வரும்போது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷங்கள் இருந்துதான். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு நாமம் என்பது ராமநாமம். இந்த ராமநாமத்தை ராமநவமி அன்று நம்மளால் முடிஞ்சது எதா சௌகரியம் எவ்வளவு நம்ம ஜெபம் பண்ண முடியுமோ, அதுக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், வாய் வார்த்தையில் தான் அந்த ராமா 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 ராமன் சொல்லிகிட்டே இருந்தா இப்பேற்பட்ட தெய்வங்கள் அனைத்துமே நம்மளுடைய இடத்துக்கு, நம்மளுடைய இருப்பிடத்துக்கே வருவதாக புராண கதையிலே நிறைய சொல்லக்கூடியது. இப்பேற்பட்ட ராமநாமத்தை அனைவரும் பின்பற்றி ராமநவமியை சந்தோஷமாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவனருள் பெறுக. ஜெய் ஸ்ரீராம்.
ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நமஸ்காரம்.